எப்பா நீ தூக்குறாளா? நான் ஒண்ணுமே பண்ணலையாப்பா. அவன்கிட்ட போய் அத்தா தேவடியா பையன் நான் புள்ளி அச்சம் கேக்குறேன். நீ மகாராஜா நீ உண்மையான ஆம்பளியா இருந்தா இந்த மாதிரி அடிச்சு பாருங்க அப்பா. சிரிக்காத திட்டுவேன். சொன்னால் தெரியும். சிரிக்காதன்ட்டு நான். All boys, smile please. லைவ்ல போகுது. Smile please. லைவ்ல ஓடுது. லாங் போட மேல் போட அமைதி காக்கும். சொன்ன லைவ் பாக்குறாங்க. பல்ல காட்டாதீங்க. கண்ணு பூசும். கீழே பாக்குறாங்க. ஐயா சொல்லுங்க உங்க பயிரு. கோயில் தேத்தாப்பூர் கோயில். ஓகே அப்படியே ஜூம் பண்ணி அப்படியே ஜூம் கீழே ஓகே அவ்வளோதான். என்ன பெருமாளே தவிர பண்ணா வரும். தெய்வம் நீயோ தெய்வம். ஜலகண்டா சொன்ன தெய்வம். ஜலகண்டா சொன்ன அறப்படை
வம்சத்தை வேரோடு கருவறுத்து விடுவேன். ஆமாம் ஐயா. ஐயா, அப்படி இருந்தாலும் தங்கள் வருகை மெச்சி தங்களையும் இந்த நாட்டியமாரை வரவேற்றிருக்கிறேன். நாட்டியம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். பிறகு தேச விசாரணை. துணி தோடுமா நினைச்சுக்கியே சிறப்பா நாட்டியம். ஆனால் ஒரு நாட்டியம் என்றால் ஆடல் பாடல் வேண்டும். ஆமா, வாய அசைக்கலையா? அவங்க தமிழ்நாட்டிலே பேர் போனது வாய அசைக்கிறது. ஆமா, குத்து பாரு எப்படி அசைக்கிறாங்க. அற்றுவாங்க. சரி, இருந்தாலும் ஏண்டா ஒரு பாடல் இருந்தால் நாட்டியம் சிறப்பாக பாடல் வேண்டும். நீ குறைங்க உட்காருங்க. வாலிப நண்பர்களே, மைதான பிள்ளைகளை வாங்க வாங்க. நாலாவது பொட்டாசி மாசம் ஆபர் ஒன்று வாங்கினா ஒன்று ரூபாய் 100 ரூபாய். போன பொழுது போல கிடைக்காது. ராத்திரில பார்த்தா ராஜா குட்டி, பகல்ல பார்த்தா பன்னி குட்டி. ஒன்று வாங்கினா ஒன்று பிரி 100 ரூபாய் 100 ரூபாய். ஓடியா ஓடியா ஓடியா. இன்றே கடைசி. நீ வாங்க மாட்டேன்.
கட்டிக்கிறேன். மாலை கட்டிருக்கியா? எந்த கோயிலுக்கு? எந்த கோயிலுக்கு மாலை போட்டுக்கிறேன்? மேரி மாலைக்கு மாலை போட்டிருக்கேன். நான் பெருமாள் காப்பு கட்டிக்கிறேன். பெருமாளுக்கு காப்பா? ஆமா. இதுவரை நீ கேள்விப்பட்டதே இல்லை. இப்போது காட்டுறாங்க இந்த வருஷத்துல இருந்து. நல்லா கட்டுவேன். காப்பு கட்டுவோம். என்னடா காப்பு காப்பு? உனக்கு அடிக்க பாரு பின்னால பெரிய ஆப்பு. உள்ள படிக்கிறாங்க. யாருக்கு? டேய் 2 வருஷமா உங்களோட குடும்பம் கட்டிட்டு இருக்கேன். ஒரு நாள் கூட கட்டாத காப்பு நீ எப்படி கட்டிக்கிறே இப்போ? சீ, போ. பணக்கையா தாத்தா யார தாத்தான்ற? நான் கொம்பு சிக்கல தாத்தான்ற. தாத்தான்ற. தாத்தா வேலைய பார்த்தா தான் தெரியும். அந்த தாத்தா கேளு. மன்னகார தாத்தா. ஏண்டா பாவி டேய் அந்த தாத்தா சொல்ல மாட்டேங்கிறாரு. ஏய், அவர் மறந்து 20 வருஷம் ஆகுது. ஞாபகம் வந்தா கூப்பிட இருப்போம். ஏய் சீ படுங்கடா பெரியப்பா. ஐயா வச்சுக்கறேன் இவனை போய் வரியாப்பா. வணக்கத்துப்பா. ஐயா சீக்கிரம் செத்துருப்பா. எவ்வளவு பெருசா இருக்கீங்க வரவங்களா அம்மா? பணக்கையா பாப்பா. ஜெய் ஜெய் ஜெய். ஏய் என்ன பண்ற? இது ஒண்ணு பேர் தான் ஓட்டம் பாரு மாதிரி இருக்குது. எல்லாம் பிள்ளையாருக்கு காக்காட்டு ஏம்மா, இவனை பார்த்து கத்துங்க. கண்ணை ஒண்ணு ஒரு ஆண்மனை பார்த்து வாய் நிறைய மாமான்னு அவனை பத்தி உனக்கு தெரியாது. கூட போய் நல்ல தவிர அப்பதான் மத்தனால மாமன் தான் கூடுவான். ஆமா. அவன் இருக்கிற இடம் அவன் ஏறி வர ஆட்டி அவனை கூட்டு வர கருமுஞ்சி அப்படிப்பட்ட பையன் அவன் இறங்க ஸ்டாப்பிங் அப்படி ஸ்டாப்பிங் அவன் கூப்பிடுவாங்க. நான் கூட மாட்டோம். முன்ன பின்ன திறனை கூட மாட்டோம்பா. முன்ன பின்ன தெரிஞ்சா கண்டிப்பா கூப்பிடுவேன். ஏய் டாபே எப்படியா யாரை பார்த்து சொல்றேன்? ஏண்டா வீடியோ சொல்லி ஏண்டா மின்ன அது கிடையாது. ஒரு ஜாதிக்கு ஒரு ஜபத்து இருக்கணும். ஒரு வருவா இருக்கணும். ஒரு சன்னமா இருக்கணும். ஒரு பந்தமா இருக்கணும். படியா ஏய் அது பக்கத்துல பழக்க இருக்குறியா? வாங்க பழக என்னடா என் கைவசம் அங்கேப்பா எங்கே பாரு అక్కడ చూడు ఎక్కడ చూడు ఇల్లి నోడు ఆ పిల్లలు జల్లెడు కొట్టించారు வெச்சி போடா. ஏண்டா அண்ணா எனக்கு ஒரு சந்தேகம். இங்க இருக்கிறவங்களா ஆம்பளைங்களா? అమ్మా అమ్మా இங்க இருக்கிறவங்களா ஆம்பளைங்களாடா? இவங்கள ஆம்பளையாடு பார்த்தா தெரியாது. பார்க்க பார்க்க தெரியும். நான் என்ன போய் பாப்பேன். நீ போய் பாப்பியோ என்ன இல்ல கோயிலுக்கு கூட்டு போய் சரி போகட்டும் போகட்டும். எதுக்கு எங்க 5 பேரும் அழைச்சிட்டு கொஞ்சம் பாருங்க எதுக்காக அழைச்சதே கேட்டோம். ஆடல் பாடல் ஆமா பாடுற என்ன அப்படியா அண்ணா? பொண்ணு கொடுக்குறேன். ஏண்டி யார் இவனா? நல்லா கொடுப்பான் புள்ள. ஏண்டி போன ஞாயிற்றுக்கிழமை சண்டே யாருக்கு சண்டை? நாங்க 5 பேரை வாய் அடிக்க ஊர் தவறாம ஒரு வீடு தவிர சண்டை வச்சு வரப்பா. ஏய் SUNDAY ஏய் நீங்க போடுவேன். போய் சண்டே ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வேன் வந்து ரோட்ல நின்னுச்சா பின்னாடி ஒரு பேக் பின்னாடி ஒரு பேனர் வச்சிருந்தாங்க. இல்ல ஊர்ல இருக்கிறவங்க பின்னாடி ஒரு பேனர் கட்டிட்டாங்க. 5 கிலோ அரிசியும் 500 ரூபாய் பணம் தரானு பேனர் கட்டிருந்தாங்களா? கடகோட நீ என்ன படபட நடத்துட்டு வந்துட்டாடி. எல்லாம் விளக்கமா சொல்லு உனக்கு. ஐயோ ஏண்டா நீ தான் அத்து போட்டு எப்படி 5 பேர் சொல்ல கொடுக்குற? எனக்கு தெரியாம கேட்டு மாட்டிக்கினேன். ஆமா நான் கேட்டா நீ தான் அத்து போட்டு வண்டி எப்படி புள்ள கொடுக்குறாங்க? தோஸ்திரி போட கரண்ட் இல்லைன்னா கூட கல்லு மேய்ச்சல் வெங்காயம் வச்சுக்கிறேன். வெங்காயத்தை தேய்ச்சி படுத்து உங்க அம்மா உட்காந்து தங்கச்சி பங்கு பங்காளி மொத்த பங்கு தேய் டரு டரு டரு. அம்மா குஷ்மி ஒரு தேவை குஷ்மி. அம்மா குஷ்மி வாடா பாடி. சரியா? ஏய் அதி மேல அடிச்சு கைய வைக்க மறவே. அடிச்சுவே. ஏய் ஆடல் பாடலாடே அப்படியா?
தக்க சன்மானம் தர வேண்டும். ஃபுல்லா தரேன். தரவில்லை அப்படி அடுத்த ஓடி வாங்க. ஐயோ அவருடா ஏய் அவருடா அவரு நீ அவருடா நீ அவருடா நீ அவரு அடி பாவி பாவி அவுட் சொல்றியே அவன் தான் அவரு ஏய் நீ அவருடா நடுவுல யாரு ஏய் அவருடா அண்ணா லைட்டிங் கம்மியா இருக்கு அவதான் ஆம்பளைங்க ஏண்டி ஏய் நீ அவருடா நான் இல்ல அவரு ஆம்பளை அப்ப நீ இல்ல நீ தானே சொல்ல தலை ஏய் அவர் என்ன ஏய் வா
ஏடி, வாயை மூடு. அவனை போய் அவரு அவருன்றியே, அவன் செட்டியே பண்ண மாட்டான். ஏண்டி, இவன் சட்டி போறது இல்லையா? கட்டி போடுறது கட்டி. அப்பா, இவன் சட்டி போறது என்ன? நம்ம வேலை தெரியல. ஏய், இந்த மாதிரி யாரும் இல்லையே. ஒரே எலி செத்த நாத்து இல்ல. போய்கிட்டே இல்லை அப்படியா? ஏய், எல்லாரும் செட்டி பண்ண 2 பாக்கெட் தான் இருக்கும். இதுல 3வது பாக்கெட். டேய், மூணாவது பாக்கெட் இல்ல வரேன் வரியா? என்னடி வரியா? பருப்பு காட்டு வரியா? அண்ணன் வரியா? இந்த வரியா? ஏய், அந்த ஒரு வேற என்னதான் ஒரு அவருக்கு முட்டை வந்து முட்டை வைக்கிறது ஏண்டி, அரவள்ளி, பூரவள்ளி, வெள்ளை வாழை. ஏய், இந்த நாயை நோய் கொடுத்தீங்க. ஏண்டா? ஏண்டா, உன்னை ஏதாவது கொஞ்சம் தெரியுமா? மழையில மழைங்க மழை நாட்டுக்கு தக்க சன்மானத்தையே பணம் கொடுத்து அவருக்கு சொல்லணும். பணம் போட்டாங்கன்னா இன்னொரு பாடு அப்படிதான் நீ ஏறுடா. சன்மானம் ஏத்துக்கியா? முடிஞ்சா நீ ஏத்து. இல்லைன்னா, காசு. ஐயா